ஃப்ரைடே மினி விளாக் பார்த்துடலாமா? அன்னைக்கு சரியான மழை மொதல் நாள் நைட்டு. ஸோ காலையிலேயுமே மழை நல்லா தூறிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் அசந்தே தூங்கியாச்சு. அதுக்கப்புறமா நிஹாலை எழுப்பி விட்டு பிள்ளைக்கு சாப்பாடுலாம் காலையில் செஞ்சு கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டேன். ஸோ ஃப்ரைடே இல்லையா, இன்றைக்கி என்ன பண்ணுறதுன்னு ஒரே யோசனையாகவே இருந்துச்சு. சரி, ஓகே, கட்டி சோறு பண்ணலாம். ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி கட்டி சோறு செஞ்சுட்டு ஏதாவது சைட் டிஷ் ஏதாவது பண்ணிக்கலான்ட்டு புளி ஊற வச்சுட்டேன். தேங்காய் பால் எடுத்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சிடலாம். நம்மளுக்கு கொஞ்சம் வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். சீக்கிரமாக செஞ்சிடலான்ட்டு தேங்காய்லாம் இது பண்ண ஆரம்பிச்சிட்டேன். தேங்காய் பால் புளியும்போது பார்த்திங்கனாக்கா கை கீழே விழுந்து அடிபட்டதில் என்னால் நெருக்கி இது பண்ண முடியல. சரி, கரண்டியால் வச்சு வச்சு அமுக்கி பால் ஃபில்ட்ரு பண்ணிடலான்னு பார்த்தேன், முடியல. நம்ம கையாக வேலை பார்த்து பார்த்து நம்மளுக்கு அப்படியே பழகிடுச்சு. அது என்னமோ இழுப்பாக இருக்க மாதிரி இருந்தது. சரி, வலிச்சாலும் பரவாயில்லன்ட்டு கையாலேயே நல்லா பிழிஞ்சு தேங்காய் பால் எடுத்து வச்சுட்டேன். ஸோ இப்போ தான் அடிப்பட்டு கொஞ்சம் கொஞ்சம் இதாகிட்டு வந்துட்டுருக்கு. இந்த கை தான் கொஞ்சம் நமக்கு ரெஸ்ட்டாக இருந்தால் ஓகே, இது சரியாக வந்துடும். நம்மளால் சும்மா கையை இது பண்ணாமல் இருக்க முடியாது இல்லையா? ஸோ ஒரு வழியாக வேலையெல்லாம் முடித்து ரெடி பண்ணிக்கிட்டேன். கரெக்டாக பார்த்துட்ருக்கோம் வேலைன்ட்டு எனக்கு ஒரு மாதிரி யோசனையாகவே இருந்துச்சு. தாளிப்புக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய்லாம் சேர்த்துட்டு பூண்டு நசுக்கி வச்சது எல்லாமே போட்டு நல்லா இது பண்ணிட்டேன். நல்லா போய்க்கிட்டு இருந்த சமையலில் குறுக்க இந்த கௌஷிக் வந்தாங்கிற மாதிரி மாடியில் ஒரு குரங்கு அப்படியே பீதி கிளப்பி விட்டுருச்சு. இப்போ தடபுடன்னு சத்தம். என்னடான்னு பயந்து போய் அப்படியே வச்சுட்டு மாடியில் பார்த்தா காக்காலாம் கத்திக்கிட்டு இருக்கும். குரங்கு வந்திருக்கு போல். போய் கதவை சாத்திட்டு வரதுக்கெல்லாம் தாளிப்பு மனம் ரொம்பவே மனமாக போயிடுச்சு. கலர்லாம் கொஞ்சம் ப்ரௌன் ரொம்ப ஜாஸ்தியாக ப்ரௌன் கலர் அதிகமாகிடுச்சு. சரி, இன்றைக்கி வேறு வழியில் இதை தான் செஞ்சு சாப்பிட்டோன்னு தூக்கி கொட்ட முடியாதுன்ட்டு அதுலேயே தேங்காய் பால் சேர்த்து கட்டி சோறுக்கு ரெடி பண்ணியாச்சு. புளிலாம் ஊற்றி சூப்பராக ரெடி பண்ணிட்டேன். அம்மா மார்க்கெட் போயிருந்தாங்க, நான் ஏதாவது வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா வீட்டுக்கு வரதுக்கெல்லாம் சிக்கனே வீடு தேடி வந்துடுச்சு. என்ன, சரி ஆர்டர் கொடுத்துருக்காங்களான்னு கேட்டதுக்கு ஆமான்னு சொல்லிட்டாரு. பட் அம்மாவுக்கு கால் பண்ணால் எடுக்கவே இல்லை. சரி, ஆர்டர் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கா போல் அப்படின்னு நினச்சி நான் ஆன்லைனில் பே பண்ணிவிட்டு சிக்கனுமே வாங்கி வச்சுட்டேன். பட் அம்மா வரும்போது யாருக்கு சிக்கன் அப்படின்டாக்கா, நீங்கள் தானே ஆர்டர் கொடுத்தீங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போகிறாரு. இல்லையே, நான் அதை கையில் வாங்கிட்டு வரேனேண்டா. என்னடா இதுண்டாக்கா, சரி பரவாயில்ல, நம்ம காசு கொடுத்து வாங்கி வச்சுருக்கோம், திரும்ப கேட்டால் காசை வாங்கிட்டு சிக்கனை கொடுத்துடலான்னு பார்த்தா யாருமே வரல. பட் அந்த சிக்கனை தூக்கி அப்படியே ஃப்ரீசரில் போட்டுட்டு அம்மா வாங்கிட்டு அந்த சிக்கன் மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு கிரேவி மாதிரி பரட்டிக்கலான்னு ரெடி பண்ணிட்டேன். சரி, நல்லா மசாலா தான் காரமாக இது பண்ணி பரட்டி வச்சிடலாம் அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி ஃப்ரைடே இது மாதிரி சிம்பிளாக தான் முடிச்சிருந்தோம். கட்டி சோறும் அது மாதிரி சிக்கன் பரட்டலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சுண்டி பரண்டு வர அளவுக்கு நல்லா பரட்டி எடுத்துக்கிட்டேன். சூப்பராக இருந்துச்சு சிக்கனுமே. ஸோ வேறு சம்பால் ஏதாவது பண்ணலான்னு பார்த்தா டைம் இல்லை, நேரம் ஆகிடுச்சு, எனக்குமே முடியல. இதோட முடிச்சுட்டு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வந்துட்டேன். பிள்ளையுமே ஜும்மா முடிச்சுட்டு வந்துட்டார். பசிக்குது மாட்டோன்னே முன்னாடி அவருக்கு வச்சு கொடுத்துட்டு அப்புறம் நாங்கள்லாம் தொழுதுட்டு சாப்பிட்டாச்சு. அல்ஹம்துலில்லாஹ், ஃப்ரைடே இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதுதான் ஸ்பெஷல். நீங்கள் எல்லாம் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு மறக்காமல் உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு சொல்லுங்கள். அடுத்ததாக இன்னொரு விளாகில் பார்க்கலாம். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.